அண்மை செய்தி. முன்னாள் அதிமுக மூத்த தலைவர் ஜேசிடி பிரபாகர் விஜய் முன்னிலையில் தாவேகவில் இணைந்திருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளராக இருந்து பின்னர் அதிலிருந்து விலகி தற்போது தாவேகவில் இணைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகவில் இணைந்த நிலையில் தற்போது ஜேசிடி பிரபாகரும் தாவேகவில் இணைந்திருக்கிறார். ஜேசிடி பிரபாகர் அதிமுக கட்சியில் ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்க வேண்டும் என்று கூறி தொடர்ந்து அதிமுகவை ஒருங்கிணைக்கும் பணியில் முனைப்பு காட்டி வந்தார். ஆனால் அந்த பணியில் சுணக்கம் ஏற்படவே அதை ஒருங்கிணைக்க முடியாமல் அதிருப்தியில் இருந்தார். தொடர்ந்து தற்போது தாவேகவில் இணைந்திருக்கிறார் ஜேசிடி பிரபாகர். விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், ஜேசிடி பிரபாகருடன் வேறு நிர்வாகிகள் யாரேனும் தாவேகவில் இணைந்திருக்கிறார்களா? என்ன விவரம்? பாலா, தமிழக வெற்றி கழகத்துல தற்போது அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகர் இணைந்திருக்கிறார். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ஜேசிடி பிரபாகரனுடைய மகன் தமிழக வெற்றி கழகத்துல இணைந்திருந்தார். அப்போதிலிருந்தே ஜேசிடி பிரபாகரனுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வந்தது. அதிமுகவில் ஓபிஎஸ் நீக்கத்திற்கு பிறகு ஓபிஎஸ் உடன் அவர் பயணம் செய்திருந்தார். அதன் பின்பு மீண்டும் பாஜகவோடு கூட்டணி அமைத்ததற்கு பிறகு ஜேசிடி பிரபாகர் ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி ஓரமாக இருந்தார். இந்த நிலையில தற்போது அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக தற்போது தமிழக வெற்றி கழகத்துல இந்த ஒரு வாரத்துல மட்டும் 40க்கும் மேற்பட்ட முக்கிய நபர்களை இணைப்பதற்கான ஏற்பாடு பணிகளை செங்கோட்டையன், அதே போன்று ஆதவ அர்ஜுனா உள்ளிட்டவர்கள் மேற்கொண்டு வராங்க. அதுல முதல் நபராக தற்போது ஜேசிடி பிரபாகர் இணைந்திருக்கிறார். அந்த புகைப்படத்தை தற்போது கட்சியின் சார்பில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கிறார். அடுத்த சில நாட்கள்ல அடுத்தடுத்து கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட நபர்களை இணைப்பதற்கான பணிகள் என்பது நடைபெற்று வருவதாக கட்சியினுடைய தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டு வருகிறது. எம்ஜிஆர் காலத்திலிருந்தே ஜேசிடி பிரபாகர் அதிமுக இருந்தார். எம்ஜிஆருடன் மிக நெருங்கிய நபராக, இளைஞராக இருந்த காலத்துல எம்ஜிஆரோடு மிக நெருக்கமாக பணியாற்றிய நபர்கள்ல ஒருவராக ஜேசிடி பிரபாகர் அதிமுகவில் இருந்தார். அதன் பின்பு சசிகலாவுடன் ஏற்பட்டிருக்கூடிய பிரச்சனை காரணமாக அவர் அதிமுகவில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த போதே அதிமுகவில் ஓரம் கட்டிருந்தார். இருப்பினும் கூட வில்லிவாக்கம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். தற்போது கடந்த சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியில் தோல்வியடைந்த முன்னாள் எம்எல்ஏவாக ஓபிஎஸ் உடன் பயணம் செய்ததுனால தற்போது அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். பாலா, சந்தனம், ஏற்கனவே செங்கோட்டையனுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டது. எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர், மிக மூத்த அனுபவம் கொண்டவர். அவருக்கு தாவேகவில் என்ன பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறதா உறுதி கொடுக்கப்பட்டிருக்கு? என்ன பதவி எதிர்பார்க்கிறார் அவர்? தற்போது கட்சியினுடைய தலைவர் விஜய் பொறுத்த வரைக்கும் ஈரோட்டில் பேசும்போதே சொல்லியிருந்தாரு, அதாவது இந்த கட்சியினுடைய பேச்சுவார்த்தை நடத்த ஜேசிடி பிரபாகர் உள்ளிட்ட முக்கிய நபர்களுக்கு அவர் ஒரு மறைமுகமான ஒரு செய்தியை தான் சொல்லியிருந்தாரு. கட்சியில் வரக்கூடிய நபர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் அப்படின்னு. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய மிக முக்கிய தலைவராக இருந்தார். முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய நிலையில அவருக்கு தமிழக வெற்றி கழகத்துல தாவேகாவினுடைய நிர்வாக குழுவினுடைய தலைமை பொறுப்பும், அதே போன்று கொங்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளர் பதவி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஜேசிடி பிரபாகரை பொறுத்த வரைக்கும் கட்சியில செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளராக அதிமுக தொடர்ந்து பயணம் செய்தவர். அதே போன்று மக்கள் மத்தியில் அவருக்கு அடிப்படை கட்டமைப்பு அவர் சுற்றிருந்தது. ஜேசிடி பிரபாகரை பொறுத்த வரைக்கும் சென்னையில அப்படி ஒரு கட்டமைப்பு என்பது அவரிடம் இல்லாதனால அப்படி மிகப்பெரிய பொறுப்புகள் எல்லாத்தையும் கூட ஒரு அமைப்பு ரீதியாக மிக முக்கிய பொறுப்பு அவருக்கு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. பாலா, நம்ம இன்றைக்கு கட்சியில் இணைந்திருக்கின்ற போது வேறு
கூட முக்கிய நிர்வாகிகள், அதாவது அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து வேறு யாரேனும் இணைந்திருக்கின்றனரா? இல்ல, இன்னைக்கு ஒரு 3 முதல் 4 பேர் இணைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அதுல தற்போது வரை நமக்கு ஜேசிடி பிரபாகர் மட்டும் தான் உறுதியாயிருக்கு. அந்த புகைப்படமும் கிடைத்திருக்கிறது. அதுதான் நம்ம வெளியிட்டிருக்கோம். இன்னும் வேறு சிலரும் இணைஞ்சிருக்கிறாங்க ஜேசிடி பிரபாகரோடு அப்படின்னு தாவேக தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. கூட யார் இணைந்தார்கள் என்பது குறித்தான விவரங்கள் தெரியல. இருப்பினும் கூட தமிழக வெற்றி கழக தரப்புல நம்ம பேசும்போது இந்த ஜனவரி மாதத்து பொங்கலுக்கு முன்பாக 40க்கும் மேற்பட்ட முக்கிய நபர்களை, பல்வேறு கட்சிகளை சார்ந்த நபர்களை இணைப்பதற்கான பணி என்பது நடைபெற்று வருகிறது. விரைவில் அது அவர்கள் யார் என்பது விரைவில் தெரிய வரும் என்பது மட்டும்தான் அவர் தரப்பில் தெரியுது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஜேசிடி பிரபாகர் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருப்பது மட்டும்தான் நம்ம உறுதி செய்யக்கூடிய ஒரு தகவலா இருக்கிறது பாலா.